ஹாய் ஹலோ வெல்கம் டு கோமதி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாம்பே ஹல்வா தாங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். நான் 4லேருந்து 6 டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா நான் கட் பண்ணி ஸ்லைஸாக வச்சுருக்கேன். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு கலர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு முதல்ல அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டோம். நான் சொன்ன மாதிரி 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி விட்டுக்கணும். சர்க்கரை கரையளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டி இல்லாமல் சிம்மில் வச்சு மெதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கலர் போடுறது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி பதத்துக்கு வந்ததும் வேற ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அந்த பாத்திரத்துக்கு இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், நான் இந்த பிளேட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதை நல்லா நெய் தடவிட்டு இது மேலே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் தூவி விட்டுக்கலாம். இப்போது அந்த கிண்டி வச்ச அல்வாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 ஹவர் விட்டு நம்ம திரும்ப பார்ப்போம். பாருங்கள், 1 ஹவர் ஆயிடுச்சு. இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.